ஹாய்ங்க, இன்றைக்கி பீர்க்கங்காயை வச்சு ஒரு ரெசிபி பண்ணிடலாம். இது வந்து பேச்சுலராக இருக்கிறவங்க இல்லை சிங்கிளாக ஒரு ஆள் மட்டும் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3 பீர்க்கங்காய் சின்ன சின்னதாக எடுத்துருக்கேங்க. பிஞ்சு காய் தாங்க. இதை வந்து நல்லா தோல் சீவிக்கலாங்க. இந்த பீர்க்கங்காய் வந்து தோட்டத்துலேயே போய் நேராக வாங்கிட்டு வந்தாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பீர்க்கங்காய் நல்லா தோல் சீவியாச்சுங்க. இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீர்க்கங்காயில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க. இந்த வெயில் காலத்துலலாம் அதிகமாக சாப்பிடணுங்க. நீர்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நான் மண் சட்டியில் செய்கிறதுனால சின்ன சின்னதாக கட் பண்ணி மண் சட்டியில் சேர்த்திக்கிறேங்க. இப்போ மண் சட்டியில் சேர்த்துன பின்னாடி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி சேர்த்துலைனாலும் பீர்க்கங்காயிலே தண்ணி இருக்குங்க. ஆனால் மண் சட்டினால் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிட்டா அடி பிடிக்காது. ஒரு ஸ்பூனுக்கு வந்து சாம்பார் மிளகாய் தூள், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து ஒரு புளி சேர்த்திக்கலாங்க. புளி சேர்த்தி நல்லா வேகட்டுங்க. இதுக்கு புளி கண்டிப்பாக சேர்த்தணுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்போ இது கூடயே ஒரு தக்காளி சேர்த்திக்கலாங்க. 2ஆக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இந்த தக்காளியில் ஏற்கனவே புளிப்பு அதிகங்க. அதனால ஒரு தக்காளி சேர்த்துனா போதும். இது கூடயே 5-6 பல் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிங்க. இது கூடயே ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து இதையெல்லாம் நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடயே ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்திக்கலாம். நான் பெருங்காயம் எல்லா குழம்புலையும் சேர்த்துறது வழக்கம், அதனால் சேர்த்திக்கலாம். இப்போ பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சுங்க. பீர்க்கங்காய் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இப்போ ஒரு பீர்க்கங்காய் பீஸ் எடுத்து அழுங்காமல் நசுக்கி பார்த்திங்கன்னா அது மசிஞ்சு வரும். இப்போ இதெல்லாம் பருப்பு மத்தெல்லாம் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தாளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஒரு கிளறிட்டோம்னா பீர்க்கங்காய் கடையல் ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.